வணக்கம். கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. புதிய ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறது. முதலமைச்சராக சந்திரசேகரன் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுள்ளார். அவரை வாழ்த்துவோம். 1.7 கோடி மக்களினுடைய நம்பிக்கையை பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கின்ற விஜய் நல்லாட்சி தருவதில் கவனம் செலுத்த வேண்டும். மிகவும் இக்கட்டான ஒரு சூழலிலே அவர் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறார். கடந்த ஆட்சி அற்புதமான திட்டங்களை செயல்படுத்தி வந்தது. அந்த திட்டத்தை இவர்கள் தொடர்ந்து அமல்படுத்த வேண்டும். ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைந்துவிடக்கூடாது என்று பல்வேறு நிர்பந்தங்களையும் இடைஞ்சல்களையும் பாஜக அரசு கொடுத்து வந்தது தமிழ்நாடு பார்த்தது. இந்த நிலையிலே மதச்சார்பற்ற ஆற்றல்கள் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்துள்ளன. அவை வெளியிலிருந்துதான் ஆதரவு கொடுத்துள்ளன என்றாலும் அவை உறுதியான ஆதரவு என்பதை நாம் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நீங்கள் நல்லாட்சி நடைபெறுவதற்கான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியே இந்த மதச்சார்பற்ற ஆற்றல்கள் அவர்களாகத்தான் இருக்க முடியும். இந்த சமயத்திலே 2-3 பிரச்சாரங்கள் மிகுந்த வேகமாக சமூக ஊடகங்களிலும் மற்றும் பல்வேறு பத்திரிகைகளிலும் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மதச்சார்பற்ற கட்சிகளை குறிப்பிட்டு இவர்கள் ஆதரவு உறுதியற்றது, நித்திய கண்டம், பூரண ஆயுசு என்பது போன்ற ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் முடுக்கியுள்ளார்கள். அப்படியா? நிச்சயமாக இல்லை. இந்த மதச்சார்பற்ற ஆற்றல்கள்தான் விஜயினுடைய இந்த தாவேக அரசு சரியான பாதையிலே நடைபோடுவதற்கான ஆலோசனைகளையும் மற்றும் நிர்பந்தங்கள் ஏற்படுத்தினாலும் அவை தங்களுடைய அந்த ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்ளும் வகையிலே அது இருக்காது. ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருப்பதற்கான முக்கிய நோக்கமே பாஜகவினுடைய ஆட்சி எவ்வகையிலும் ஆளுநர் மூலமாகவோ அல்லது வேறு வகை மூலமாகவோ வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். எனவே இந்த வெளியிலிருந்து ஆதரவு என்று சொல்லுவது அந்த ஒரே காரணத்தினால் உறுதியற்றது என்று நாம் நினைத்து விடுவதற்கான தேவையில்லை. இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது என்று விரும்புபவர்கள் அவர்களுடைய ஒரு பொய் பிரச்சாரம், கட்டமைக்கின்ற பிரச்சாரம். இரண்டாவது ஒரு பிரச்சாரம், மதச்சார்பற்ற இந்த ஆற்றல்கள் விஜயினுடைய ஆட்சியை ஆதரிப்பதால் டிஎம்கே தான் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறது என்கின்ற ஒரு பிரச்சாரத்தையும் கட்டமைக்கிறார்கள். இதுவும் ஒரு மோசமான ஒரு பிரச்சாரமாகத்தான் எதையும் பார்க்க முடியும். ஏனென்றால் டிஎம்கே தீய சக்தி என்று சொல்லி வந்த விஜய் அதே தீய சக்திக்கு ஆதரவு கொடுத்தவர்களை அவர்களுடைய அந்த ஆதரவை பெற்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது டிஎம்கேயினுடைய ஆட்சிதானே என்று சொல்லுவதன் மூலம் இந்த ஆட்சியினுடைய தன்மையை கொச்சைப்படுத்த விரும்புவது. இரண்டாவது, இந்த டிஎம்கேக்கு எதிரான அந்த வெறுப்பை இளைஞர்கள் மத்தியில் அதை டிவிகேக்கு எதிராக மடைமாற்றுவது என்ற அர்த்தம். இதை செய்பவர்கள் நிச்சயமாக அதாவது வலதுசாரி சக்திகள் தான் இவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 36 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக அதிலிருந்து வெளியே வந்து ஒரு பிளாக்கை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட காலையில் சட்டமன்றத்தில் அந்த கடைசியாக பார்க்கும் பொழுது வேலுமணி தலைமையில் தான் அவர்கள் 36 பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அப்போது இந்த எடப்பாடியை கைவிட்டுட்டாங்க. இது ஒரு பெரிய சதியினுடைய ஒரு முனையாகத்தான் நாம் பார்க்க முடியும். டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இது ஏன் தெரியுமா? இதுவும்
பாஜகவினுடைய ஒரு சதிவலையினுடைய ஒரு அங்கம். இவர்கள் விஜய்க்கு மறைமுகமாக சொல்ல விரும்புவது இந்த மதச்சார்பற்ற சக்திகளினுடைய அந்த நிர்பந்தத்திற்கும் அவர்கள் ஆலோசனைக்கும் நீ கீழ்ப்படிவதற்கான தேவையில்லை, எப்பொழுதும் உன் இஷ்டம் போல் ஆட்சி நடத்துவதற்கு அப்படின்னு சொன்னா கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான அந்த பாஜகவினுடைய வலையில் சிக்கக்கூடிய ஆட்சியை நீ நடத்துவதற்கு 36 எம்எல்ஏக்கள் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமிஞ்ஞையை அது அனுப்புகிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். எனவே இந்த இவர்கள் குறித்து லவலேசமும் ஊசலாட்டம் இல்லாமல் இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மதச்சார்பற்ற சக்திகளினுடைய துணையுடன் அவர் ஆட்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். நாம் ஆட்சி பற்றி கூற விரும்புவது மிகவும் அதிதீவிர உத்வேகத்துடன் உங்களை ஆதரிக்கின்ற புதிதாக வந்திருக்கின்ற இளைஞர்கள் அரசியல் களத்தில் குதித்திருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் என்ன செய்வது, என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் சட்ட ஒழுங்கை மீறுகிறார்கள், பொதுமக்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறார்கள். இது நிறுத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த பொதுமக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தார்களோ அவர்களுக்கே இது இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய வகையிலே இது ஏற்படும். எனவே இது கட்டுப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டும். காவல்துறையும் இந்த அரசும் அவர்கள் மீது கண்டிப்புடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி. அப்பொழுது இன்னொரு செய்தியை நான் கூற விரும்புகிறேன். நீங்கள் பதவியேற்கும் பொழுது விஜய்க்கு நாம் சொல்ல விரும்புவது ஒரு சென்டர் தான் இருக்கும், நான் தான் அந்த சென்டர் என்று சொன்னீங்க. அது ஒரு நல்ல விஷயம். கடந்த ஆட்சியில் ஒன்றுக்கு மேற்பட்ட சென்டர்கள் இருந்தது என்பது பரவலாக பேசப்பட்டது. அந்த நிலை இல்லாமல் ஒரு சென்டர் என்பது மகிழ்ச்சிக்குரியது. ஆனால் இந்த ஒரு சென்டர் என்று சொன்னதற்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நல்லதானா இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் முதலமைச்சர் நீங்கள் தான் அந்த சென்டராக இருக்கக்கூடியவர், நீங்கள் தான் பொறுப்பேற்க ஒரு அந்த சூழல் ஏற்படும் என்பதையும் நான் இங்கு கூற விரும்புகிறேன். அதுபோல மற்றொரு செய்தி, அகில இந்திய அளவிலே இன்றைக்கு இந்திய கூட்டணி, இந்தியா பிளாக் என்று சொல்லக்கூடியது உடைந்து விடுமோ, உடைந்து விட வேண்டும். இந்த காங்கிரஸ் திமுகவிற்கு அந்த ஒத்துழைப்பை கொடுக்க மறுத்ததனால், முதுகில் குத்தியதனால் என்பது போல ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அது பாஜகவுக்கு மிகவும் இனிப்பான செய்தியாக இருக்கிறது. மோடி மீண்டும் மீண்டும் இதை சொல்லுகிறார். ஒரு மாநில கட்சி, தொடர்ந்து ஆதரவு கொடுத்த மாநில கட்சியின் முதுகிலே குத்திவிட்டார், காங்கிரஸ் குத்திவிட்டது என்று சொல்லுகிறார். அதை சன் நியூஸில் மீண்டும் மீண்டும் அவர்கள் இதை ஒரு செய்தியாக சொல்லுகிறார்கள். யார் இதை கூறுவது? மோடி கூறுவது. இந்த பாஜக அரசினுடைய பிரதமராக அல்லது அவர்கள் வைத்திருக்கிற பிரதமர் நம்முடைய நாட்டின் பிரதமர் தான். மாநில கட்சிகளை எல்லாம் அழித்து ஒழிக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற அந்த பிரதமர் அவர் கூறுகிறார். எனவே இது குறித்து திராவிட முன்னேற்ற கழகமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே அவர்களுக்கும் சேர்த்து நாம் சொல்ல விரும்புவது, அகில இந்திய அளவிலே இந்திய கூட்டணி உடைந்து விடக்கூடாது. மேலும் ஒரு வலுவேற்கின்ற வகையிலே மேற்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சிபிஎம்மும் காங்கிரஸும் இந்திய கூட்டணியில் தான் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸும் சிபிஎம்மும் டிஎம்சியும் இந்திய கூட்டணியில் தான் இருக்குது. அதுபோல இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய டிவிகே தாவேகா கட்சியும் திமுகவும் இந்திய கூட்டணியில் இருக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த இந்திய கூட்டணியில் திமுக என்பது ஒரு வலுவான ஒரு சக்தி என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. காங்கிரஸும் மறந்துவிடக்கூடாது. அகில இந்திய அளவில் மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது திமுக இல்லாமல் நடக்காது என்பதை காங்கிரசாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியோடு அடுத்த செய்திக்கு நகரலாம். ஒரு உத்வேகமூட்டக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. ராஜஸ்தான்ல உதய்பூர்ல
ஏப்ரல் 21ஆம் தேதி ஒரு தலித் பெண்ணுக்கு திருமணம் நடக்குது. அந்த திருமணம் நடந்த அந்த பெண்ணுடைய பெயரு பூஜா மெகாவால். அந்த பெண் திருமணம் நடந்து முடிந்து குதிரை மீது அந்த ஊர்வலமாக நல்ல புதுமண பெண்ணுக்கான அந்த உடைகளை உடுத்தி அவர் ஆரோகணித்து வரும் பொழுது, மேல் சாதி இந்துக்கள், ஆண்கள் அவரை அவமானப்படுத்தி அந்த ஊர்வலத்தில் வந்தவர்களை அடித்து ஓட ஓட விட்டுள்ளார்கள். இது என்பது ஏப்ரல் 29ஆம் தேதி நடந்த செய்தி. அப்படி அதாவது என்ன பிரச்சனை, அவங்க அந்த அம்மா தப்பு பண்ணிட்டாங்க. குதிரை மீது ஒரு தாழ்ந்த ஜாதி பெண் வரக்கூடாது, வருவதா என்கின்ற ஒரு எகத்தாளம், ஒரு அகங்காரம். அப்புறம் பாருங்க, இப்போதைக்கு 2 நாளைக்கு முன்னால என்ன நடந்திருக்குன்னா, திரும்பவும் பூஜா, அந்த அம்மா சோர்ந்து போகல. அந்த இளம்பெண் தானே, புதுமண பெண்ங்கும்போது இளம்பெண் தானே, மீண்டும் மிகுந்த வீரத்துடன் பயமில்லாமல் சுயமரியாதையோடு குதிரை மீது ஏறி மீண்டும் ஆரோகணித்து வருகிறார்கள் புதுமண அந்த உடையுடன். அவர் இப்ப வரும்பொழுது கூடுதலாக ஒரு விஷயத்தையும் செய்து வருகிறார்கள். அந்த தனக்கு முன்னால ஒரு போட்டோ பிடிச்சிருக்கிறாங்க. யாருடைய போட்டோ தெரியுமா? அதாவது மகாத்மா ஜோதிராஜ் பூலே மற்றும் சாவித்ரி பூலே அவருடைய அந்த தம்பதியுடைய போட்டோவை பிடித்து வருகிறார்கள். ஜோதிராஜ் பூலேக்கு மகாத்மா என்கின்ற பட்டம் மகாத்மா காந்திக்கு கொடுப்பதற்கு முன்னாலும் கொடுக்கப்பட்டது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. இருந்தாலும் அவர்களுடைய அந்த போட்டோவை எடுத்துக்கொண்டு அந்த அம்மையார் மிகப்பெரிய ஊர்வலத்தோடு வருகிறார்கள். இம்முறை அவர்கள் ஆளுநர் அலுவலகத்தை நோக்கி வருகிறார். அங்கே அவரை துன்புறுத்துவதற்கோ மற்றவர்களுக்கோ யாரும் துணிச்சல் வரவில்லை. வெற்றிகரமாக ஆரோகணித்து அவர் கலெக்டர் ஆபீஸ் போயிருக்காருன்னு சொல்லும் பொழுது, அவருடைய துணிச்சலை, அவருடைய தன்னம்பிக்கையை, அவருக்கு ஆதரவாக இருந்தவர்களை நாம் பாராட்டிய வேண்டும். இது போன்ற நிலை எல்லா இடங்களிலும் வர வேண்டும். மேல் சாதி என்ற அகம்பாவம் முறியடிக்கப்பட வேண்டும். அது நல்லதல்ல, நிலப்பிரபுத்துவ காலத்தினுடைய மிச்ச சுச்சம் என்பதை சொல்லிக்கொண்டு, அடுத்தது இன்னொரு செய்தி. இது பற்றிய நாம் சொன்ன செய்தியுடைய படமும் வரும், காட்சியை நீங்க பார்க்கலாம். ஆயிரத்தி 1889வது ஆண்டு பிரிட்டிஷ் காலத்துல ஒரு இந்திய விவசாயிகள் ஒரு வீரமிக்க போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த காலத்துல நடத்த போராட்டங்கள்ல மிக முக்கியமான போராட்டத்துல அது ஒண்ணு. அது என்ன நடத்துனாங்கன்னு சொன்னா, அந்த போராட்டத்துல கோரிக்கை, அதாவது அவுரி செடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த செடியில இருந்து நீல கலர் தயார் பண்ணுவாங்க, இண்டிகோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த வணிக பயிராக அதை மட்டும்தான் பயிர் செய்ய வேண்டும், அதை செய்து பிரிட்டிஷ் முதலாளிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று மிக கொடுமையான ஒரு நிர்பந்தத்தை, சட்டத்தை போட்டு அவர்களுக்கு மிக குறைந்த அளவில் அவங்க கோதுமை போட முடியாது, அரிசி போட முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் அந்த செய்த பொழுது, அங்கே பீகாரிலும் வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்காளத்திலும் உள்ள விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டம் 1858-59வது ஆண்டுகளில் நடந்தது. அதனுடைய விளைவாக அதை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உடனடியாக அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கு வேற ஒரு கமிஷன்லாம் போடுறாங்க. அந்த போராட்டத்தின் நினைவாக மேற்கு வங்காளத்தில் அதாவது அந்த போராட்டத்துக்கு பேர் நம்ம சொல்றோம் 1859 இண்டிகோ ரிபல்லியன்னு நம்ம சொல்றோம், இண்டிகோ கிளர்ச்சின்னு சொல்லிட்டு. அது பொங்கைகான்ல அதுக்கு ஒரு சிலை வச்சிருக்கிறாங்க, நினைவு சிலை. அந்த நினைவு சிலையை சங்கிகள் உடைத்தெறிந்திருக்கிறார்கள் நேற்றைய முன்தினம் என்று சொல்லும் பொழுது, அதாவது பிரிட்டிஷ்காரத்திற்கு எதிராக இந்திய விவசாயிகள் நடத்திய ஒரு போராட்டத்தினுடைய எச்சங்கள், நினைவுகள் இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று சங்கிகள் விரும்புகிறார்களோ, இன்றைக்கு புதிய எஜமானன் அவர்களுக்கு அமெரிக்கா கிடைத்திருக்கிறார்கள்.
அந்த வகையில்தான் என்று நினைக்கிறேன். இப்படிப்பட்ட விவசாயிகளினுடைய அந்த போராட்ட நினைவு சின்னத்தை அகற்றி இருக்கிறார்கள் என்பது மிகவும் வருந்தத்தக்கது, வேதனைக்குள்ளது. இன்னொரு செய்தி, உத்தரப்பிரதேசத்தில் ஷமிலி என்கின்ற ஒரு மாவட்டம், அதில் உள்ள ஒரு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி அந்த அம்மா வராங்க. அந்த வரும்பொழுது, அதாவது பிரசவத்திற்காக வருகிறார்கள். அங்கே அந்த பெண்மணியை மருத்துவமனையில் அனுமதிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதால். போராடி பார்த்தார்கள், முடியவில்லை. உடனே வெளியே அனுப்பும்போதே என்ன செய்யறது? நடு ரோட்லையா, நடு ரோட்ல அந்த அம்மாவுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் பேறுகாலம் பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை என்பது அங்கே உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு என்று சொல்லும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இவர்கள் தான் என்ன செய்கிறோம் என்பதை தெரிந்துதான் செய்கிறார்களா? இந்தியாவை உடைக்க வேண்டும், மத ரீதியாக பிளக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்களா என்று தெரியவில்லை. அது ஒரு செய்தி. அடுத்த செய்தி பாருங்க, இன்றைக்கு நம்முடைய பிரதமர் முக்கியமான ஒரு 7 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். என்ன கோரிக்கை தெரியுமா? அது நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வீட்டில இருந்து வேலை பார்க்கணுமா எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும். 2வது, தங்கத்தை வாங்குவதை 1 வருஷத்துக்கு எல்லாரும் தள்ளி போடணுமா. 3வது, மெட்ரோ அல்லது பொது பேருந்துல பயணம் போகணுமா. தனியாக கார்லாம் எடுத்துக்கிட்டு போகாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர்லயே அதில் நீங்கள் சமையல் பண்ணுறதை கட் பண்ணுங்க, குறையுங்க. விறகடுப்புல சமையல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. மண்ணெண்ணெய் கூட கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மண்ணெண்ணெயும் இந்த வெளிநாட்டிலேருந்து தான் வருது. அப்புறம் விவசாயத்திற்கு யூரியா, அம்மோனியா போன்ற விஷயங்களை விடுத்து விட்டு இன்றைக்கு நீங்கள் எதை நேச்சுரல் ஃபார்மிங், இயற்கை விவசாயத்துக்கு போங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் சுவதேஷ் பொருள்களை, இந்தியாவில் தயார் பண்ணுற பொருள்களை தான் வாங்கணுமா, நீங்கள் மற்ற வெளிநாட்டு பொருள்களை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. வெளிநாட்டிற்கு செல்வதை 1 வருடம் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வருஷத்துக்கு எத்தனை தடவை போனாருங்கிறது உங்களுக்கே தெரியும். 365 நாளும் 365 நாள் வெளிநாட்டில் தான் இருந்தார். சரி, நான் ஒரு விவசாய ஒருங்கிணைப்பினுடைய அமைப்பினுடைய தலைவருங்கிற முறையில் விவசாயி பற்றி நாம் சொல்லி ஆகணும். இந்த பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? அம்மோனியா வாங்கக்கூடாது, யூரியா வாங்கக்கூடாது. அது ஒரு நீண்ட காலத்தில் நல்ல விஷயமாக இருந்தால், நீண்ட கால கண்ணோட்டத்தில் இன்றைக்கு விவசாயிகளுக்கு அம்மோனியா இல்லாமல், யூரியா இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது. அப்போ விவசாயிகளுக்கு எதிரான இனிமேல் யூரியா கிடைக்காது, அம்மோனியா உரம் கிடைக்காது, பாஸ்பேட் உரம் கிடைக்காது என்ற செய்தியை அவர் சொல்ல வருகிறார். அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஏன் வந்தது? உங்களுடைய ஐயா, உங்களுடைய தவறான வெளிநாட்டு கொள்கையின் விளைவாக விளைந்தது. இன்றைக்கு நேரடியாக விவசாயிகளினுடைய தலையின் மீது விடிந்திருக்கிறது. இத்தனைக்கும் காரணம் நீங்கள் தான் என்பதை நான் விவசாயிகள் சார்பாக இந்த அரசை மீண்டும் கண்டிப்பதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறோம். கண்டிக்க வேண்டும். இந்திய விவசாயிகளுடைய தலையில் மிகப்பெரிய இடி இறங்குகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுபோல இன்றைக்கு வேற ஒரு செய்தி பாருங்க. ஹைதராபாத்தில் ஒரு விழா. அந்த விழாவில் யாருன்னா தெலுங்கானாவுடைய அரசாங்கம் நடக்குது. ரேவந்த் ரெட்டி இருக்கிறாரு, முன்னால் அவரும் உட்கார்ந்து இருக்கிறாரு. மோடி பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? சிஎம்மை பார்த்து, சீஃப் மினிஸ்டரை பார்த்து, காங்கிரஸுடைய சிஎம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடைய கட்சியில் சேர்ந்துருங்க. சேர்ந்தா உங்களுக்கு மத்திய அரசிலிருந்து எல்லா விதமான உதவிகளையும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் அங்கிருந்து வந்துருங்கன்னு நேரிடையாகவே இதுவரை எந்த பிரதமரும் சொல்லாத ஒரு செய்தியை இவர் சொல்றாருன்னா எந்த அளவிற்கு, அதாவது மற்ற கட்சிகளெல்லாம் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், தான் மட்டும்தான், தன்னுடைய கட்சி மட்டும்தான் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு அவர் தரந்தாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்ற செய்தியையும் நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன். அதுபோல இன்னொரு செய்தி பாருங்க. மேற்கு வங்காளத்தில் பதவியேற்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடாக போய் சிறுபான்மையினர் வீடுகளுக்கு, கிறிஸ்தவர்கள் வீடுகளுக்கு, இஸ்லாமியர்கள் வீடுகளுக்கு போய் நீங்கள் எல்லாம் இங்கே உள்ளவங்க கிடையாதுப்பா, நீங்கள் உள்ளவங்கெல்லாம்
பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தினசரி போய் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வீடுகள்லேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய செய்திகளை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு இடங்களில் சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் அங்கு தீ வைத்து கொளுத்துகிறார்கள். அதாவது ஆக்கிரமிப்பு என்ற பெயரால் ஏழை எளிய மக்கள் இருக்கிற இடங்களை, சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாத்தையும் இடித்து நொறுக்குகிறாருங்கிற செய்தி மிக மிக ஒரு வருத்தமாக இருக்கிறது. இது மனித உரிமை மீறலாகவும் இருக்கிறது என்ற செய்தி. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி, மிக முக்கியமான செய்தி. நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயும் முதலமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் அவரும் வந்து அந்த பேசுகின்ற அந்த வந்த வீடியோ வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்கும் வைரலாகிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் காங்கிரசினுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டு, அதாவது ட்விட்டர்னா எக்ஸ்தள அக்கௌண்ட்டு, ராகுல் காந்தியுடைய எக்ஸ்தள அக்கௌண்ட்டு, இது ரெண்டும் முடக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடுமா? இந்த அரசை பார்த்து கேட்குறோம். மேட்டா அந்த முதலாளி யார் சொல்லி கேட்குறாங்க? கலைஞர் சொல்லி, அதாவது நம்ம ஸ்டாலின் சொல்லியா கேட்பாங்க, அல்லது பினராயி விஜயன் சொல்லி கேட்க முடியாமா? மத்திய அரசினுடைய இந்த நெருக்குதல் இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. இது வன்மையாக இது ஒரு ஜனநாயக உரிமை, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை. இங்கே மீண்டும் வேறொரு ஆட்சி, தமிழ்நாட்டில் என்னத ஆட்சியாக இருந்தாலும், அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது டிவிகேயினுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, பாஜக ஆட்சி வர முடியாது என்று சொல்லுகின்ற செய்தி மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு சேரக்கூடாது என்பதிலே எவ்வளவு குறியாக இருக்கிறார்கள் என்பது பாருங்கள். அரசியலமைப்பதற்கு விரோதமான செய்தியை இது செய்திருக்கிறது. அப்புறம் வேற ஒரு செய்தி, பாட்னாவில் 2 நாளைக்கு முன்னால் இளைஞர்கள்லாம் அங்கே வந்து வேலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அதுவும் ஆசிரியர்களுக்காக வந்து படிப்பை படிச்சுட்டு, பட்ட படிப்பை படிச்சுட்டு ஆசிரியர் ட்ரைனிங் முடிச்சிருக்கவங்கெல்லாம் போராடுறாங்கங்க. வேலை வேணும்னு சொல்லிட்டு கடுமையான லத்தி சார்ஜ் அவங்க மேலே, வேலை கேட்டு போகிறவங்க மேலே, சர்டிஃபிகேட் வச்சுட்டு போகிறவங்க மேலே. அதாவது அங்கே யார் இருக்கா? பாஜக அரசு இருக்குது. எனவே இளைஞர்கள் எல்லோரும் இன்றைக்கு வேலை இல்லாமல் படித்து இன்றைக்கு பட்டாதாரிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அல்லது குறைந்த படிப்பில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்ப படிப்பை படித்தவர்களாலும் சரி, இந்தியாவில் வேலை கிடையாது என்கின்ற அளவிற்கு அவர்கள் அதாவது அந்த புள்ளியோரம் கேட்டிங்கன்னா மிக மிக மோசமாக இருக்கிறது. அந்த வேற ஒரு நாடாக இருந்தால் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அவர்கள் கேட்கும் பொழுது அடித்து நொறுக்கக்கூடிய செய்தியையும் நாம் பார்க்குறோம். இதே தான் உத்தரப்பிரதேசத்திலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த காட்சியை நீங்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுபோல் ஒரு 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இறுதியாக டெல்லியில் 2012 நினைக்கிறேன், இவர்கள் ஆட்சிக்கு பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் யூபிஏ ஆட்சி இருக்கும் பொழுது நிர்பயாங்கிற பெண் வந்து டெல்லியில் வந்து பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அவங்க வந்து என்ன செய்யுது, கொலை செய்யப்பட்டாங்க. அந்த ஆட்களுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தூக்கு தண்டனை வந்து கொடுத்தாங்க. அந்த பெண்ணை வந்து சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புனாங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து 16 டிசம்பர் 2012 நடந்தது. இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. யூபிஏ அரசாங்கம் தூக்கு தண்டனை விதிப்பதற்கு எல்லா வேலையும் செய்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அதற்கு பின்னால் மனிஷா வால்மீகின்னு சொல்லிட்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்த பெண் வந்து அது பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அந்த பெண் வந்து எரிச்சிட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு தெரியாமலே அந்த உடலை எரிச்சிட்டாங்க. மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதை செய்தவர்கள் இன்னும் தண்டிக்கப்படவில்லை. அதாவது இதற்கு எதிராக அவர் சொந்தக்காரங்க, அவங்க மாமா ஈமா எல்லாரும் போகும்போது அவங்களையெல்லாம் ஒரு கொலை செய்த செய்தியை நாம் பார்க்க முடியுது. எந்த அளவிற்கு இந்த ஒரு 8-9 வருஷத்துல இந்தியாவினுடைய சூழ்நிலையே மாறி இருக்கு பார்த்தீங்களா? இதனால தான் நாம் திரும்ப திரும்ப சொல்றோம், அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் தென்னகத்தில் தென் தமிழ்நாட்டில் இங்கே காலடி எடுத்து வைத்து விடக்கூடாது என்ற வகையிலே மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். ஒரு அமைதியான தமிழ்நாடு வருவதற்காக
இந்த ஒரு அமைதியான நல்லாட்சி தாவேகா அடுத்த கட்டமாக நடத்த வேண்டும் என்ற வகையிலும், இன்றைக்கு தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக, தென்னிந்தியா ஒரு அமைதி பூங்காவாக நிலவி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நிலவ வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.